வணக்கம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றவிருக்கும் மாணவர்களின் நன்மை கருதி இலங்கை மத்திய வங்கியின் வங்கித் தொழில் கற்கைகளுக்கான ஆய்வு நிலையம் மற்றும் வசந்தம் தொலைக்காட்சி இணைந்து வருடந்தோறும் நடாத்தி வருகின்ற அறிவூற்று நிகழ்ச்சி தொடரில் மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி தேசிய கணக்குகள் மற்றும் அண்மை காலத்தில் தொழிற்படையினுடைய போக்குகளை பற்றி ஆராய இருக்கிறது. அந்த வகையில் இன்று இந்த கலந்துரையாடலுக்கு எமக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இலங்கை மத்திய வங்கியின் நிதி திணைக்களத்தின் மூத்த கணக்காளர் திரு எஸ். பிரபாகர் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் சாம்பவி. அந்த வகையில் முதலில் நிகழ்ச்சிக்கு செல்ல முன் ஒரு சிறிய அறிமுகத்துடன் இந்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். பொதுவாக ஒரு நிறுவனம் ஒன்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சி, செயல்திறன், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்கிற செயல்திறன் என்பவற்றை அளப்பதற்கு அளவீடு செய்து அந்த வளர்ச்சி பாதையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அந்த நிறுவனத்தின் கணக்குகளை பேணி பாதுகாத்து அதை அளவிடுவதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் ஒரு பொருளாதாரத்துக்கோ இல்லாட்டி ஒரு நாட்டையோ பொறுத்தவரையில் அந்த நாட்டின் இல்லாட்டி அந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த தேசிய கணக்குகள் என்பது மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த தேசிய கணக்குகள் அல்லது இந்த தேசிய கணக்கீட்டு முறைமை என்றால் என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன காரணத்துக்காக நாங்கள் இந்த தேசிய கணக்கீட்டு முறையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு விளங்கப்படுத்த முடியுமா? ஆம் சாம்பவி, நாங்கள் ஒவ்வொரு பொருளாதாரத்திலையும் இந்த தேசிய கணக்கீடு என்றது மிக முக்கியமான ஒரு பதமாக காணப்படுது. இப்போ ஒரு தேசிய கணக்கீடு என்று சொல்லப்படுவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளான உற்பத்தி, வருமானம், முதலீடு, அதோடு சேர்த்து இந்த ஏற்றுமதி இறக்குமதிகள் ஆகிய உள்ளடங்கிய இந்த பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடுவதற்கான ஒரு நுட்பமாகத்தான் இந்த தேசிய கணக்கீடு காணப்படுகிறது. அப்போ இந்த தேசிய கணக்கீட்டை கணிப்பதற்காக இப்போ உலக ரீதியில் பார்த்தோம்னா நிறைய நாடுகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்குன்னு சொல்லி ஒரு முறைமையை கொண்டிருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு நாடும் இந்த தேசிய கணக்கீட்டை கணிப்பதில் ஒரே மட்டத்தில் அந்த கணிப்பீடுகள் இருக்கணுமென்றதுக்காக தேசிய கணக்கீடுகளை தொகுப்பதற்கான ஒரு கைநூல் ஒன்றை சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கைநூலை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் காலத்துக்கு காலம் வெளியிட்டு வருது. இப்போ இந்த கைநூலானது ஆரம்பத்தில் 1953ஆம் ஆண்டுலையும் அதன் பிற்பாடு 1968லையும் அதுக்கு ஒவ்வொரு பொருளாதாரத்திலையும் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி, அதற்கு ஏற்ற வகையில் வளர்ச்சியடைந்த புள்ளி விவரங்களை உள்ளடக்கக்கூடிய வகையில் அது முழுமை செய்யப்பட்டு அதன் பிற்பாடு 1993ஆம் ஆண்டுலையும் வெளியிடப்பட்டிருந்தது. தற்போது நடைமுறையில் உள்ள தேசிய கணக்கீடு தொகுத்தல் கைநூலானது 2008ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட கைநூல் தான் தற்போது நடைமுறையில் இருக்குது. இப்போ நாங்கள் இலகுவாக விளங்கி கொள்வதுண்டா இந்த கைநூல் ஏன் தேவைப்படுது என்று பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண நிறுவனங்களை பார்த்தோம்னா அந்த சாதாரண நிறுவனங்கள் கணக்கீடுகளை செய்கிறதுக்கு தேவைப்பாடுகள் இருக்குது. அப்போ அந்த கணக்கீடுகளை செய்யக்குள்ள அவை இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கணக்கீடுகளை செய்துன்னு சொன்னால் அந்த நிறுவனம் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட கணக்கீட்டு நியமங்களை அடிப்படையாக கொண்டுதான் கணக்கீடுகளை செய்ய வேணும். ஆனால் அதை தவிர்த்து வேறு வழியில் கணக்கீடுகளை செய்ய முடியாது. அவ்வாறு தான் ஒவ்வொரு பொருளாதாரங்களும் நாட்டினுடைய தேசிய கணக்கீடுகளை செய்யக்குள்ள இந்த தேசிய கணக்கீட்டு தொகுத்தல் கையேட்டின் அடிப்படையில் தான் அந்த தேசிய கணக்கீடுகளை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இந்த தேசிய கணக்கீடுன்றது ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தால் வெளியிடப்பட்டாலும் அது பல சர்வதேச நிறுவனங்களின் ஆலோசனையோடு தான் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் அதை வெளியிடுது. உதாரணமாக கூறினோம் என்று சொன்னால், இந்த திரையில் தெரிகிற மாதிரி பன்னாட்டு நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய யூனியன் மற்றும் OECD என்று சொல்லப்படுகின்ற நாடுகளின் அமைப்பு போன்ற நிறுவனங்களோடு இணைந்து தான் இந்த
தேசிய கணக்கீடு தொகுத்தல் கையேட்டை வந்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் வெளியிடுது. அப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம், ஏன் இந்த கணக்கீடுகளை நாங்கள் தொகுக்க வேணும். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க கணக்கீடுகள் எல்லா பொருளாதாரங்களும் தொகுக்க வேணும் என்று சொல்லி. ஆனால் ஏன் தொகுக்க வேணும் என்று பார்த்தோம்னு சொன்னால், முதலாவதாக பொருளாதாரத்தின் செயலாற்றத்தை மதிப்பீடு செய்கிறதுக்கு. இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய பொருளாதாரம் தாங்கள் வளர்ச்சி அடைகிறோமா இல்லாட்டி வீழ்ச்சி அடைகிறோமா, இல்லை பொருளாதாரம் மந்தகதியில் இருக்குதான்றதை வந்து ஒவ்வொரு நாடும் அறிந்து கொள்ள வேணும். அறிந்தால்தான் அந்த நாடு தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்ல முடியும். அப்போ அந்த பொருளாதாரம் எவ்வாறு செயலாற்றியதுன்றதை வந்து மதிப்பீடு செய்கிறதுக்கு இந்த கையேடு வந்து, அதாவது தேசிய கணக்கீட்டை கணிப்பிடுவது வந்து மிக முக்கியமானதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு நாடும் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து தலா வருமானம் என்ற ஒவ்வொரு நபர்களுக்குரிய வருமானத்தை கணிப்பீடு செய்து இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அது அவ்வாறு கணிப்பீடு செய்யப்பட்ட தலா வருமானத்தை வந்து நாங்கள் சர்வதேச நாடுகளோடு ஒப்பீடு செய்யக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அப்போ தான் அந்த நாட்டுக்கு தன்னுடைய பொருளாதாரம் எந்த நிலையில் இருக்குதுன்றதை இலகுவாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், இந்த தலா வருமானம் 2020ஆம் ஆண்டில் வந்து 3682 ஐக்கிய அமெரிக்க டாலர்களாக இருந்தது. அப்போ இந்த 3682 ஐக்கிய அமெரிக்க டாலர்கள் வந்து போதுமானதாக இருக்குதா இல்லாட்டி எந்த மட்டத்தில் இருக்குதுன்றதை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இலங்கை பொருளாதாரம் இந்த மட்டத்தில் இருக்குது. இப்போ இதை விட 3682 டாலர்களுக்கு மேலதிகமாக எத்தனை நாடுகள் இருக்குது, நாங்கள் எந்த மட்டத்தில் இருக்கிறோம். இப்போ எங்களை விட குறைவாக, அதாவது 3682 டாலர்களை விட குறைவாக நாடுகள் இருக்குதா? அப்போ அந்த வளர்ந்து வர நாடுகள நிலைமை எப்படி இருக்குது, வளர்ச்சியடைந்த நாடுகளில் இந்த தலா வருமானம் எப்படி இருக்குதுன்றதை வந்து நாங்கள் சர்வதேச நாடுகளோட ஒப்பிட்டு கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. அந்த வகையில் வந்து தேசிய கணக்குகள் வந்து ஒரு பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பை விளங்கிக் கொள்வதற்கு வந்து மிக அத்தியாவசியமானது என்று சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி அந்த விரிவான விளக்கத்துக்கு. இந்த தேசிய கணக்குகளை பொறுத்தவரையிலே வந்து மிக முக்கியமான அளவீடுகளாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி என்று நாங்கள் பொதுவாக சொல்லுகிறோம், அதே போல் மொத்த தேசிய உற்பத்தி போன்ற அளவீடுகள் வந்து மிக மிக அத்தியாவசியமானதாக காணப்படுகிறது. அந்த அளவீடுகளை பற்றி, அந்த அளவீடுகள் தொடர்பான சமன்பாடுகள் என்பவற்றை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக கூற முடியுமா? ஆம் சாம்பவி, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு பொருளாதாரமும் வந்து அந்த பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிகாட்டிகளை அந்த தேசிய கணக்கீடின் மூலம் அளவீடு செய்யுது. அதில் முக்கியமானது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் மொத்த தேசிய உற்பத்தி போன்றவை மிக முக்கியமானதாக காணப்படுது. இப்போ நாங்கள் முதலாவதாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன, அது எவ்வாறு கணிப்பிடப்படுது என்று சொல்லி பார்ப்போம். இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்னன்னு சொன்னால், ஒரு குறித்த காலப்பகுதியில் குறித்த பொருளாதார எல்லைக்கு உட்பட்டு, இந்த ரெண்டு பதங்களும் எங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். அதாவது ஒரு குறித்த காலப்பகுதியில் ஒரு நாடொன்றில் பொருளாதார எல்லைக்கு உட்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து இறுதிப் பொருட்கள் மற்றும் சேவைகளின் பெறுமதியைத்தான் நாங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லி பொதுவாக கருதுவோம். இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது எவ்வாறு கணிப்பிடப்படுதுன்னு சொன்னால், ரெண்டு முறைகளில் கணிப்பிடப்படுது. ஒன்று வந்து சந்தை விலைகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது கணிப்பிடப்படுது, மற்றது நிலையான விலைகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது கணிப்பிடப்படுது. ஏன் இந்த ரெண்டு முறைமையில் கணிப்பிடப்படுதுன்னு சொன்னால், ஒன்று வந்து நடைமுறை விலைகளில் கணிப்பிடப்படுது. அதான் நடைமுறையிலேன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற விலைகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பிடுவதை வந்து நாங்கள் சந்தை விலைகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பிடுவதுன்னு சொல்லுவோம். அது வந்து சந்தையில் நிலவுகின்ற விலைகளின் அடிப்படையில் தான் மதிப்பிடப்படும். வந்து இப்போ 2020ஆம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பிடப்படுதுன்னு சொன்னால், 2020 சந்தையில் அந்த வெளியீடுகளுக்கு என்ன விலை இருந்ததுன்ற அடிப்படையில் தான் அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது கணிப்பிடப்படுது. நிலையான விலைகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது கணிப்பிடுவது எவ்வாறுன்னு சொன்னால், குறித்த ஒரு அடியாண்டின் நிலவிய விலைகளின் அடிப்படையில் தான் இந்த மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பிடுவதைத்தான் நாங்கள் நிலையான விலைகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பீடு செய்வது என்று சொல்லுவோம். இப்போ உதாரணமாக சொல்கிறதுன்னு சொன்னால், இலங்கை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2010ஆம் ஆண்டு தான் நாங்கள் அடியாண்டாக கொண்டு இந்த நிலையான விலைகளிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பீடு செய்கிறோம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையிலான என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து பேரளவு மாற்றத்தை தான் காட்டும். அதாவது வந்து ஒவ்வொரு வருடத்துக்கு இடையிலான பேரளவு மாற்றத்தை தான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது காட்டும்.
காட்டும். ஆனால் இந்த நிலையான விலைகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீடானது பணவீக்கத்தின் தாக்கத்தை இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பீடிலிருந்து முற்றாக நீக்குகிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் அடிப்படை விலைகளில் தான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பீடு செய்கிறோம். அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் உண்மையான மாற்றத்தை, அதாவது உண்மையிலேயே வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லாட்டி உண்மையில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கான்ற உண்மையான மாற்றத்தை இந்த நிலையான விலைகளினான மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது எங்களுக்கு காட்டுது. இப்போ நாங்கள் இதை ஒரு இலகுவான உதாரணத்தின் மூலம் விளங்கி கொள்ளலாம். இப்போ நீங்கள் திரையில் பார்த்தீங்கன்னா திரையில் ஒரு அட்டவணை காட்டப்பட்டிருக்குது. இந்த அட்டவணையில் காட்டப்பட்டிருக்கிறதன்படி நாங்கள் நடைமுறை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வாறு கணிக்கப்படுது, நிலையான விலையில் எவ்வாறு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிக்கப்படுதுன்றதை பார்ப்போம். இப்போ 2010ஆம் ஆண்டு தான் அடியாண்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறதால அது மஞ்சள் லைனில் ஹைலைட் பண்ணியிருக்குது, பார்க்கலாம் நீங்கள். அந்த 2010ஆம் ஆண்டுக்கான வெளியீடுகள் 500 அலகுகளாக இருக்குது. அதே நேரம் விலை $4 இருக்குது. அப்போ நடைமுறை விலையிலே கணிக்கைக்குள்ளேயும் நிலையான விலையில் கணிக்கைக்குள்ளேயும் 2010ஆம் ஆண்டில் ஒரே மாதிரியாகத்தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கும், $2,000 இருக்குது. இது நாங்கள் 2011ஆம் ஆண்டுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் வெளியீடுகள் அதிகரிச்சிருக்குது 600 அலகுகளாக, விலையும் அதிகரிச்சிருக்கு அதே நேரம் $5. அப்போ நடைமுறை விலையில் பார்த்தோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி $3,000 இருக்குது. ஆனால் நிலையான விலைகளில் பார்த்தோம் என்று சொன்னால் அது $2,400 இருக்குது. ஏனென்று சொன்னால் நாங்கள் நிலையான விலையில் பார்க்க அடிப்படை ஆண்ட விலைகளால் தான் வெளியீடுகளை நாங்கள் கணக்கீடு செய்ய வேணும். அப்போ நாங்கள் அடிப்படை ஆண்ட விலை $4 இருக்கிறபடியாக அலகுகள் வெளியிடப்பட்ட அலகுகள் $600 அலகுகளாக இருக்குது. அப்போ அந்த பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது நிலையான விலைகளில் $2,400 இருக்குது. இது நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த திரையில் காட்டப்பட்டிருக்கிறவாறு இந்த அட்டவணையில் 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு மற்றும் 14ஆம் ஆண்டுகளுக்கு காட்டப்பட்டிருக்கு. நாங்கள் இப்போ 14ஆம் ஆண்டை பார்த்தோம்னா வெளியீடுகள் அதிகரிச்சிருக்குது 1000 அலகுகளாக. அதே மாதிரி விலையை பார்த்தீங்கன்னா $4 $9 அதிகரிச்சிருக்குது. அப்போ அந்த விலை ஏற்ற வகையில் நடைமுறை விலையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பார்த்தோம்னு சொன்னால் $9,000 இருக்குது. அதே மாதிரி நிலையான விலையில் பார்த்தோம்னா அது $4,000 இருக்குது. அப்போ இதில் நீங்கள் அந்த வித்தியாசத்தை இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். அந்த பெயரளவு மாற்றம்ன்றது நீங்கள் இந்த இதில் வடிவாக விளங்கிக் கொள்ளலாம். இப்போ $2,000 இருந்தது, இப்போ $9,000 இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு இருக்குது. ஆனால் உண்மையில் நீங்கள் எத்தனை அலகுகள் அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்தில் வெறும் 500 அலகுகளாக இருந்தது வெறும் 1000 அலகாகத்தான் அதிகரிச்சிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிப்பு தான் உண்மையிலேயே இருக்குது. ஆனால் இந்த பெயரளவு முறைமையில் பார்க்கல எங்களுக்கு 4 மடங்கு அந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சதாக எங்களுக்கு காட்டும். ஆனால் நாங்கள் நிலையான விலையில் பார்த்தோம்னா அது சரியாக இருக்கும். ஏன்னா $2,000 இருந்தது $4,000 அதிகரிச்சிருக்கு. அப்போ அங்கே 2 மடங்கு அதிகரிப்பு தான் இருக்குது. அப்போ இதுதான் அந்த நடைமுறை விலையிலான மற்றும் நிலையான விலையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பீடு இருக்குது. நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் சம்பவி. நாங்கள் ஏற்கனவே மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பார்த்துருக்குறோம். அப்போ அடுத்தது மொத்த தேசிய உற்பத்தியை நாங்கள் பார்ப்போம். மொத்த தேசிய உற்பத்தி என்று சொன்னால் அது குறித்த ஒரு காலப்பகுதியில் பொருளாதாரம் ஒன்றின் பிரஜைகளால் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி உற்பத்தி பொருட்களின் பெறுமதி. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பொருளாதார எல்லைக்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பொருட்கள் சேவைகள பெறுமதி என்று பார்த்தோம். ஆனால் இது சொல்லுது என்னென்று சொன்னால் அது ஒரு பொருளாதாரத்தின் பிரஜைகளால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகள்ன்ற மொத்த பெறுமதி தான் மொத்த தேசிய உற்பத்தி என்று சொல்லி. அது எவ்வாறு கணிக்கப்படுது என்று பார்த்தா மொத்த தேசிய உற்பத்தியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட ஏற்கனவே நாங்கள் கணிப்போம் முதல் முறையாக கணிப்போம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை. அப்போ அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட நாங்கள் தேறிய காரணி வருமானத்தை கூட்டும்போது நாங்கள் மொத்த தேசிய உற்பத்தியை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அது எவ்வாறு மொத்த தேறிய காரணி வருமானம் எவ்வாறு எங்களுக்கு கணிப்பிட முடியும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் எமது பிரஜைகள் வெளிநாடுகளில் இருந்து உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். அந்த பிரஜைகள் எமது நாட்டுக்கு தங்களுடைய வருமானங்களை அனுப்பி வைப்பார்கள். அதே மாதிரி வெளிநாட்டு பிரஜைகளும் எங்களோட நாட்டில் இருந்து உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் அந்த வருமானத்தை அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள். அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களோட பிரஜைகள் அனுப்புகின்ற வருமானத்தில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டு பிரஜைகள் வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற வருமானத்தை கழித்து பெறக்கூடியது தான் தேறிய காரணி வருமானம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம்.
அப்போ நாங்கள் இந்த தேறிய காரணி வருமானம் தான் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் மொத்த தேசிய உற்பத்திக்குமான வித்தியாசமாக இருக்கும். மிக்க நன்றி அந்த விளக்கத்துக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன, அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து நிலையான விலைகளில் நடைமுறை விலைகளில் எவ்வாறு மதிப்பிடலாம் என்று சொல்லி உதாரணம் மூலமாகவே சொல்லியிருந்தீர்கள். மாணவர்களுக்கு அது மிக்க விளக்கமாக இருந்திருக்கும். அதோட மொத்த தேசிய உற்பத்தி என்றால் என்னன்றதை பற்றின விளக்கத்தையும் கூறியிருந்தீர்கள். அடுத்த பகுதியில் நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் பொருளாதார நடவடிக்கைகளை கணிப்பீடு செய்வதற்கு சர்வதேச நியமங்கள் அடிப்படையில் 3 அணுகுமுறை இருக்குது. அதாவது முதலாவது உற்பத்தி அணுகுமுறை, இரண்டாவது வருமான அணுகுமுறை, மூன்றாவது செலவின அணுகுமுறை. இப்போ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக உற்பத்தி அணுகுமுறையை பற்றி, உற்பத்தி அணுகுமுறையில் எப்படி பொருளாதார நடவடிக்கைகளை நாங்கள் கணிப்பிடலாம்ன்றதை பற்றி எங்களுக்கு கூற முடியுமா? ஆம் சாம்பவி, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி உலக பொருளாதாரங்களில் 3 முறை மூலமாக, அதாவது உற்பத்தி, செலவின, வருமான முறைகளில் இந்த தேசிய வருமானம் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி போன்றவை கணிப்பிடப்படுது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது எவ்வாறு கணிப்பிடப்படுதுன்னு பார்ப்போம். முதலில் உற்பத்தி முறைமையில் நீங்கள் கேட்ட மாதிரி அது எவ்வாறு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் மொத்த தேசிய உற்பத்தி எவ்வாறு கணிக்கப்படுதுன்னு பார்ப்போம். குறிப்பிட்டதொரு காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பொருட்கள் சேவைகளின் இறுதி பெறுமதியை தான் நாங்கள் இங்கே உற்பத்தி முறைமையிலான கணிப்பீடுன்னு சொல்லி கருதுவோம். இதில் உற்பத்தி முறையிலான கணிப்பதற்காக 2 முறைகள் இலங்கையில் பின்பற்றப்படுது. ஒன்று இறுதி உற்பத்தி பெறுமதி முறைமை, மற்றது பெறுமதி சேர் முறைமை. அப்போ இந்த 2 முறைமைகள்லையும் இந்த உற்பத்தி முறைமை அளவிடப்படுது. இப்போ இதில் திரையில் தெரிகிறத நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பெறுமதி முறைமையில் எவ்வாறு உற்பத்தி முறைமையில் பெறுமதி கணிக்கப்படுதுன்றும் பெறுமதி சேர்ப்பு முறைமையில் எவ்வாறு கணிக்கப்படுதுன்றதையும் நாங்கள் இலகுவாக விளங்கி கொள்ளலாம். இப்போ பெறுமதி சேர்ப்பு முறைமை என்று சொன்னால் அது ஒவ்வொரு உற்பத்தி கட்டத்திலையும் பெறுமதிகள் அந்த இதுக்கு வெளியீடுக்கு சேர்க்கப்படும். ஆனால் இறுதி பெறுமதி என்று சொல்லிக்கல, அது அந்த ஒவ்வொரு உற்பத்தி கட்டத்திலையும் எந்த பெறுமதியும் சேர்க்கப்படாமல் இறுதியில் என்ன பொருள் வெளியீடாக வருதோ அந்த பொருளினுடைய பெறுமதியைத்தான் நாங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லி கருதி கொள்ள முடியும். இப்போ அட்டவணையில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி கட்டங்கள் காட்டப்பட்டிருக்குது, உற்பத்தி காட்டப்பட்டிருக்குது, 3வது இதில் பெறுமதி காட்டப்பட்டிருக்குது, 4வதில் பெறுமதி சேர்ப்பு என்று காட்டப்பட்டிருக்கு. இந்த பெறுமதி என்றது இறுதி பெறுமதி. அப்போ முதலாவது விவசாயி கோதுமையை அறுவடை செய்தார் என்று சொன்னால் அவருக்கு அந்த அறுவடை செய்யப்பட்ட கோதுமைன்ற பெறுமதி 1000. அப்போ அந்த பெறுமதி சேர்ப்பில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ 1000க்கு உள்ளீடுகள் எதுவும் இல்லை. அப்போ அந்த 1000 ரூபாய் மில்லியன் ரூபாவும் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சேர்க்க வேண்டியது. அதே மாதிரி 2வது கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த ஆலை நடத்துனர்கள் இருக்கணும். இந்த விவசாயி உற்பத்தி செய்த கோதுமைகளை அவர்கள் கோதுமை மாவாக மாற்றம் செய்கிற நடவடிக்கைகளை தான் உற்பத்தியை தான் அவர்கள் செய்யணும். அப்போ அந்த கோதுமை மாவாக மாற்றம் செய்யக்குள்ள அங்கே அவர் அந்த கோதுமை மாவுன்ற இறுதி பெறுமதி 2000 மில்லியன் ரூபாவாக இருக்குது. அந்த 2000 மில்லியன் ரூபாவில் பெறுமதி சேர்ப்பு எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 2000 மில்லியன் ரூபாய் வெளியீடாக இருக்கு. அதுக்கு நாங்கள் 1000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கோதுமையை நாங்கள் உள்ளீடு செய்திருக்கிறோம். அப்போ அந்த 1000 மில்லியன் ரூபாவை கழித்து மிகுதி தான் அதுண்ட பெறுமதி சேர்ப்பாக இருக்கும். அப்போ அங்கே 1000 மில்லியன் தான் அங்கேயும் பெறுமதி சேர்ப்பாக இருக்குது. அடுத்த உற்பத்தி கட்டத்தை பார்த்தோம்னா பேக்கரி உரிமையாளர்கள் அவர்கள் இந்த கோதுமை மா முழுவதையும் கொள்ளணும் செய்யணும் என்று நாங்கள் எடுகோள் எடுக்கிறோம். அதே மாதிரி அந்த கோதுமை மாவை இந்த பிஸ்கெட் உற்பத்திக்கு மாத்திரம் அதை பயன்படுத்தினோம் என்று சொல்லியும் நாங்கள் எடுகோள் எடுத்தோம்னா அந்த பிஸ்கெட்டின் வெளியீடு 3000 மில்லியன் ரூபாவாக இருக்குது. அப்போ இதுதான் இந்த பொருளாதாரத்தின் இறுதி வெளியீடாக இருக்குது பிஸ்கெட். அப்போ இந்த இறுதி பெறுமதியில் கணிப்பீடு செய்கிறதுனா இந்த பிஸ்கெட்டின் பெறுமதி என்னென்னு பார்த்தோம்னா $3000. அதுதான் $3000 மில்லியன், 3000 மில்லியன் ரூபாய். அப்போ அதுதான் அந்த பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கும். பெறுமதி சேர்ப்பில் முறையில் பார்த்தோம்னு சொன்னால் பிஸ்கெட்டின் வெளியீடு 3000 மில்லியன் ரூபாவாக இருக்குது. நாங்கள் அதுக்கு 2000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கோதுமை மாவை உள்ளீடு செய்திருக்கிறோம். அப்போ அந்த 2000 மில்லியன் ரூபாவை 3000 கழித்து பார்த்தோம்னு சொன்னால் அங்கும் 1000 மில்லியன் ரூபாய் தான் பெறுமதி சேர்ப்பாக இருக்குது. அப்போ இந்த பெறுமதி சேர்ப்பு முறையில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் 1000 மில்லியன் ரூபாவை இந்த உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பீடுக்காக சேர்த்துக்கொள்கிறோம். அப்போ இறுதியாக பார்த்தோம்னா இந்த 3 கட்டத்திலையும் சேர்த்து 3000 மில்லியன் ரூபாய் தான் இதிலையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக வரும். அப்போ இந்த 2 முறைமைகள்லையும் நாங்கள் உற்பத்தி முறைமையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
அப்போ அடுத்தது வந்து நாங்கள் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து துறை ரீதியாக இலங்கையில் எவ்வாறு பங்களிப்பு செய்திருக்குது என்று சொல்லி பார்ப்போம். அப்போ அந்த துறை ரீதியாக பங்களிப்பு செய்யப்பட்ட இதை வந்து நாங்கள் இப்போ திரையில் பார்ப்போம். இப்போ 1960ஆம் ஆண்டில் வந்து இலங்கை வந்து ஒரு மூடப்பட்ட பொருளாதாரமாக இருந்தது. அப்போ அதில் வந்து பார்த்தோம்னா சேவைகள் வந்து 45% இருக்குது, கைத்தொழில் வந்து 17%, விவசாயம் வந்து 38% இருக்குது. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது பிரதானமாக 3 துறைகளாகத்தான் இலங்கையில் பிரிக்கப்பட்டிருக்குது. வேறு வேறு பொருளாதாரங்களில் வேறு வகைகளில் பிரிக்கப்பட்டிருந்தாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக இந்த 3 துறைகளாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்குது. அப்போ பார்த்தோம்னா விவசாயம் 38%க்கு பங்களிப்பு செய்யுது, கைத்தொழில் 17%, சேவைகள் வந்து 45%க்கும் பங்களிப்பு செய்யுது. 1977ஆம் ஆண்டு இந்த நாடு வந்து திறந்த பொருளாதாரமாக மாற்றமடையல. அது அந்த துறைகள் எவ்வாறு பங்களிப்பு செய்யுதுன்னு பார்த்தோம்னா சேவைகள் 51%, விவசாயம் 27%, கைத்தொழில் 22% மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யுது. அப்போ இது நாங்கள் பார்க்கல விவசாயம் வந்து சிறிது குறைவடைந்திருக்கு, கைத்தொழில் அதிகரிச்சிருக்கு, அதே நேரம் சேவைத்துறையும் வந்து அதிகரிச்சிருக்குது. இப்போ கடந்த வருடம் 2020 இந்த துறைகள் எவ்வாறு பங்களிப்பு செய்திருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்போ சேவைகள் வந்து 64%க்கு பங்களிப்பு செய்திருக்குது. ஆனால் விவசாயம் வந்து வெறும் 8%க்கு தான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பு செய்திருக்குது. அதே நேரம் கைத்தொழில் வந்து 28%க்கு பங்களிப்பு செய்திருக்கு. அப்போ சேவைகள் துறையை பார்த்தோம்னு சொன்னால் மிக பாரிய அளவிலான ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டு வர்ற துறையாக இருக்குது. அதே நேரம் கைத்தொழில் துறையும் வந்து ஒரு சிறிய அளவு வளர்ச்சி அடைகிற துறையாகத்தான் இருக்குது. ஆனால் விவசாயத்தை பார்த்தோம்னா 60ஆம் ஆண்டுலேருந்து பார்க்க தொடர்ச்சியாக ஒரு வீழ்ச்சி அடைந்த போக்கத்தான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிக்கிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. உற்பத்தி அணுகுமுறை மூலமாக எவ்வாறு பொருளாதார நடவடிக்கைகளை வந்து அளக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் வந்து துறை ரீதியான பகுப்பாய்வு வந்து மிக மிக அவசியமானது. அப்போ துறை ரீதியாக காலத்துக்கு காலம் எவ்வாறு இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குரிய பங்களிப்பு வந்து மாறுபட்டு வந்திருக்குன்னு சொன்னீங்க. மிக்க நன்றி அந்த விளக்கத்துக்கு. அடுத்ததாக இந்த வருமான அணுகுமுறை மூலமாக எவ்வாறு இந்த பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடலாம் என சொல்லி கூற முடியுமா? நாங்கள் இதுவரைக்கும் உற்பத்தி முறை மூலம் பார்த்தோம். அடுத்தது வந்து வருமான முறை மூலம் எவ்வாறு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிக்கப்படுது என்று சொல்லி பார்ப்போம். ஒரு நாட்டின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் உற்பத்தி காரணிகள் உழைக்கும் வருமானத்தின் அடிப்படையில் தான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பீடு செய்தால் இல்லாட்டி மொத்த தேசிய உற்பத்தியை கணிப்பீடு செய்தால் அதைத்தான் நாங்கள் வருமான முறை மூலம் கணிப்பீடு செய்வதாக கருதி கொள்ள முடியும். இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய உற்பத்திகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற காரணிகள், அந்த காரணிகளுக்காக கிடைக்கின்ற வருமானத்தின் அடிப்படையில் தான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியோ இல்லாட்டி மொத்த தேசிய உற்பத்தியோ கணிப்பீடு செய்யப்படல. அதை நாங்கள் வருமான அடிப்படையில் கணிப்பிடப்படுகின்றதாக கருத முடியும். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமான காரணிகள் என்ன, ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் என்னென்னு பார்த்தோம்னா உழைப்பு, நிலம், மூலதனம், முயற்சியாண்மை, இதுதான் மிக முக்கியமான காரணிகளாக இருக்குது. இந்த 4 காரணிகளும் பெறக்கூடிய காரணி வருமானங்கள் என்ன என்று பார்த்தோம்னா கூலி, வாடகை, வட்டி, லாபம் மற்றும் முயற்சியாண்மைக்கான வருமானம். இந்த கூலி, வாடகை, வட்டி, லாபம் மற்றும் முயற்சியாண்மைக்கான வருமானம் இவற்றை கூட்டி பெறுவது தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கும். அதான் வருமான முறை மூலமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பெற்றுக்கொள்வதாக நாங்கள் கருதி கொள்வோம். அப்போ அந்த ஒவ்வொரு காரணிகளுக்காகவும் கிடைக்கின்ற காரணி வருமானத்தின் அடிப்படையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணித்தால் அது வருமான முறை மூலமான கணிப்பீடு என நாங்கள் கருதுவோம். அடுத்ததாக வந்து செலவிட்டு அணுகுமுறை மூலமாக எவ்வாறு இந்த பொருளாதார நடவடிக்கைகளை வந்து அளவிடுவது என்பது பற்றி விரிவாக கூற முடியுமா? இதுவரை நாங்கள் உற்பத்தி மற்றும் வருமான முறைகளை பற்றி பார்த்தோம். இப்போ 3வது முறைமையான செலவீட்டு முறைமையில் மூலம் எவ்வாறு மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது கணிப்பிடப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பிட்டதொரு காலப்பகுதியில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதற்கான செலவின் அடிப்படையில் இந்த முறைமை காணப்படுது. இப்போ நாங்கள் முதல் பார்த்தோம் உற்பத்தி பொருள்கள்ன்ற பெறுமதி, பிறகு காரணி
காரணிகளுக்கான காரணி வருமானத்தின் அடிப்படையில் இப்போ செலவீட்டு முறைமையில் பார்க்குறோம். அந்த குறிப்பிட்ட காலப்பகுதி என்றது எல்லாத்துக்குமே முக்கியம். அது 1 வருடமா 3 மாதமா என்றது மிக முக்கியம். அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதற்காக இறுதி செலவு இப்போ சில நேரம் நாங்கள் முதல் பார்த்த மாதிரி ஒவ்வொரு உற்பத்திக்கும் இடையீடுகள் இருக்கும். அந்த இடையீடுகளை கொள்வனவு செய்யக்கலேயும் ஒரு செலவு வரும். அப்போ அந்த செலவில் இறுதி செலவு எதை நாங்கள் இறுதி செலவாக செய்கிறோமோ அந்த செலவின் அடிப்படையில் கணிப்பீடு செய்ய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதைத்தான் நாங்கள் செலவு முறை மூலமான கணிப்பீடுன்னு சொல்லுவோம். இதில் நாங்கள் இரட்டை கணிப்பீட்டு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இந்த இடைநிலை பொருட்களுக்கான செலவுகளை இதில் சேர்க்க மாட்டோம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உற்பத்திகளுக்கு இடையீடுகள், அதாவது மூலப்பொருட்கள் தேவைப்படும். இப்போ ஒவ்வொரு உற்பத்தி கட்டத்திலையும் ஒவ்வொரு மூலப்பொருட்கள் தேவைப்படும். அப்போ அந்த மூலப்பொருட்களுக்குரிய செலவுகளை நாங்கள் இதில் கருத்தில் கொள்ள மாட்டோம். இறுதி பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நாங்கள் எவ்வளவத்தை செலவு செய்வோமோ அந்த செலவின் அடிப்படையில் தான் இந்த முறைமையில் கணிப்பீடு நடக்கும். என்னென்னு சொன்னால் இந்த இரட்டை கணிப்பீட்டு முறைமையை தவிர்த்து கொள்வதற்காக இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது 4 வகையான செலவுகளை அடிப்படையாக கொண்டு தான் கணிப்பிடப்படுது. ஒன்று நுகர்வு செலவு, மற்றது முதலீட்டு செலவு, மற்றது அரசாங்க செலவுகள், மற்றது தேறிய ஏற்றுமதி செலவு. அப்போ இந்த 4 அடிப்படையில் தான் இந்த செலவீட்டு முறைமையின் ஊடாக நாங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிப்பீடு செய்து கொண்டு வாரோம். அப்போ இது செலவு முறைமை என்றது நாங்கள் அந்த பொருட்களுக்காக இறுதி பொருட்களுக்காக எவ்வளவுத்தை செலவு செய்கிறோமோ அந்த செலவின் அடிப்படையில் கணிப்பிடுவதைத்தான் நாங்கள் செலவின் அடிப்படையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பீடுன்னு சொல்லி பொதுவாக குறிப்பிடலாம். அந்த வகையில் பொருளாதார நடவடிக்கைகளை 3 அணுகுமுறை மூலமாக நாங்கள் அளவீடு செய்கின்றோம். முதலாவது உற்பத்தி முறை அணுகுமுறை, அடுத்தது வருமான அணுகுமுறை, அடுத்தது செலவீன அணுகுமுறை, செலவீட்டு அணுகுமுறை. அந்த வகையில் இலங்கையில் தொகை மதிப்பு புள்ளி விபர திணைக்களம் உற்பத்தி அணுகுமுறை மற்றும் செலவீட்டு அணுகுமுறையில் தான் எங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்து வெளியிடுகிறது என்பதை மாணவர்கள் தெரிந்து வைத்திருங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி. அந்த எண்ணக்கரு தொடர்பான அந்த குறிகாட்டி தொடர்பான விளக்கங்களை எங்களுக்கு கூற முடியுமா? நாங்கள் இதுவரை மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வாறு கணிப்பிடுவது என்று சொல்லி பார்த்தோம். அல்லது மொத்த தேசிய உற்பத்தி எவ்வாறு கணிப்பிடுவதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஒவ்வொரு பொருளாதாரத்திலையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்ற ஒரு சுருக்கியும் கணிப்பீடு செய்யப்படுது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை பொருளாதாரத்தின் அடிப்படையிலையும் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்றது நாங்கள் கணிப்பீடு செய்து கொண்டு தான் வாரோம். அப்போ அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்னென்னு பார்த்தோம்னா சராசரி விலைமட்டத்தை அளவிடுவதற்கான முறைமையாகத்தான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி இருக்குது. அப்போ அதாவது நாங்கள் சராசரி விலை மட்டத்தை அளவிடுவதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பணவீக்கத்தை அளவிடுவதற்காக சராசரி விலை மட்டத்தை அளவிடுவது என்பது பணவீக்கத்தை அளவிடுவதாகத்தான் கருதப்படும். அந்த பணவீக்கத்தை அளவிடுவதற்காக ஏனைய சுட்டிகளும் இலங்கையில் பயன்படுத்தப்படுது. பொதுவாக சொன்னோம்னு சொன்னால் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் மற்றும் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் என்றது பிரதான சுட்டன்களாக இருக்குது. அதுக்கு மேலதிகமாக இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியும் இதற்காக பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியை எவ்வாறு கணிப்பிடுறது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். திரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய சமன்பாடு தரப்பட்டிருக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்று சொன்னால் பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் நாங்கள் பிரித்து 100ஆல் பெருக்கக்குள்ளே நாங்கள் அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எங்களிடம் பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவுன்றது தெரியும். அதேமாதிரி மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றது எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பேரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் வகுத்து 100ஆல் பெருக்கக்குள்ளே நாங்கள் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் ஒரு சிறிய உதாரணம் மூலம் விளங்கிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் திரையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்குது. அந்த அட்டவணை அதில் 2010ஆம் ஆண்டை அடியாண்டாக
கொள்ளப்பட்டிருக்குது. அப்போ பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றதை பார்த்தோம்னு சொன்னால் 2010 வந்து 6414 பில்லியன் ரூபாவாக இருக்குது. மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் வந்து 6414 பில்லியன் ரூபாவாகத்தான் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கிய அந்த நாங்கள் சமன்பாட்டில் போட்டு கணிப்பீடு செய்யக்குள்ள இப்போ 6414 6414 பிரித்து 100ஆல் பெருக்கினா அதன் விடை 100ஆகத்தான் இருக்கும். அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி வந்து 100ஆக காணப்படுது. அதே மாதிரி 2019-20க்குரிய அட்டவணைகளும் தரப்பட்டிருக்குது. நாங்கள் இப்போ 2020 பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 14,973 பில்லியன் ரூபாய் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக இருக்குது. அதே நேரம் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக 9,531 பில்லியன் ரூபாய் இருக்குது. அப்போ இந்த நிலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கிய கணித்தம்னு சொன்னால் 14,973 வந்து நாங்கள் 9,531 வகுத்து 100ஆல் பெருக்கைக்குள்ள எங்களுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி வந்து 157.1 காணப்படுது. அப்போ இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி ஏன் நாங்கள் கணிக்க வேணும் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மொத்த உள்நாட்டு சுருக்கி வந்து பணவீக்கத்தை கணிக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அந்த பணவீக்கத்தை கணிப்பதற்காகத்தான் அளவீடு செய்யப்படுது. அப்போ ஒரு காலப்பகுதியில் இருந்து மற்றொரு காலப்பகுதிக்கு விலைமட்டத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு பணவீக்கம் என்றாலும் கிட்டத்தட்ட அதுதான் ஒரு காலப்பகுதியிலிருந்து இன்னொரு காலப்பகுதிக்கு விலைமட்டங்களில் ஏற்படுகிற தொடர்ச்சியான அதிகரிப்பு. அப்போ இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியும் ஒரு காலப்பகுதியில் இருந்து மற்ற காலப்பகுதிக்கான விலைமட்டங்களில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பை காட்டும். இப்போ நாங்கள் 2019-20 காலப்பகுதிக்கு நாங்கள் ஏற்கனவே கணிச்சிருக்கிறோம் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி. அதன் அடிப்படையில் பணவீக்கத்தை எவ்வாறு கணிப்போம்னு சொன்னால் பணவீக்கம் வந்து இந்த அட்டவணை இந்த திரையில் காட்டப்பட்டுள்ளவாறு சமன்பாட்டின் அடிப்படையில் கணிப்பிட்டு கொள்ளலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி அதாவது வந்து நிலையான தற்போதைய வருடத்துக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியிலிருந்து கடந்த வருடத்துக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியை கழித்து கடந்த வருடத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியால் பிரித்து 100ஆல் பெருக்கும் போது நாங்கள் பணவீக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒரு உதாரணம் காட்டப்பட்டிருக்குது. 2020ஆம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி 157.1 இருக்குது. 2019 151.9 இருக்குது. அப்போ நாங்கள் 157.1 இருந்து 151.9 கழித்து 151.9ஆல் பிரித்து வருகின்ற விடையை நாங்கள் 100ஆல் பெருக்கல எங்களுக்கு வார விடை தான் பணவீக்கம். அது 2020ஆம் ஆண்டில் 3.42 காணப்படுது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்றால் என்ன, இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியை எவ்வாறு கணிப்பிடுவது என்பதை பற்றி உதாரணம் மூலமாகவும், அடுத்ததாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியை உபயோகித்து பணவீக்கத்தை எவ்வாறு அளப்பது என்பதை பற்றியும் விரிவான விளக்கத்தை கூறியிருந்தீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகலாம். அதாவது வந்து அண்மை காலத்தில் தொழிற்படை போக்குகளை பற்றி அடுத்ததாக ஆராய இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் வந்து தொழிற்படை, தொழில்நிலை, தொழிலின்மை போன்ற தொழில் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட குறிகாட்டிகள் வந்து தொகை மதிப்பு புள்ளி விபர திணைக்களத்தால் வந்து காலாண்டு தொழிற்படை அளவீடு மூலமாக கணிப்பீடு செய்யப்படுகிறது. அந்த வகையில் வந்து இந்த தொழிற்படை என்றால் என்ன, இந்த தொழில்நிலை, தொழிலின்மை வீதங்கள் எவ்வாறு கணிப்பிடப்படுகின்றன என்பதை பற்றி எங்களுக்கு கூற முடியுமா? ஆம் சாமி, நாங்கள் இதுவரை மொத்த தேசிய கணக்கீடுகள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ நாங்கள் தொழிற்படை சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ ஒவ்வொரு பொருளாதாரங்கள்லேயும் சில வித்தியாசங்கள் இருக்கக்கூடும். இலங்கை பொருளாதாரத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் எவ்வாறு இந்த தொழிற்படை வந்து அளவிட்டு கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது அந்த தொழிற்படையில் பொருளாதார செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள 15 வயதுக்கு மேற்பட்ட தொழில் இல்லாத எல்லா குடித்தொகையையும் சேர்த்து நாங்கள் தொழிற்படை என்று சொல்லுவோம். அதாவது இங்கே முக்கியமானது 15 வயதுக்கு மேற்பட்ட குடித்தொகையாக இருக்கணும். அவர்கள் பொருளாதார செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள குடித்தொகையாக இருக்க வேணும். ஏனென்று சொன்னால் 15 வயதுக்கு மேற்பட்ட குடித்தொகையில் வந்து பொருளாதார செயற்பாட்டில் ஈடுபடாத குடித்தொகையும் இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்கிறதுண்டா நாங்கள் மாணவர்களை சொல்லலாம். அப்படி ஒரு சில பொருளாதார செயற்பாட்டில் நேரடியாக ஈடுபடாத குடித்தொகையும் இருக்கிறபடியாக தொழிற்படை என்றது வந்து 15 வயதுக்கு மேற்பட்ட குடித்தொகையில் பொருளாதார செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற எல்லாருமே தொழிற்படை என்று சொல்லுவோம். அவை வந்து தொழில் உள்ளாக்களாக இருக்கலாம், இல்லாட்டி தொழில் இல்லாதாக்களாக இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர்கள் வந்து பொருளாதார செயற்பாட்டில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருந்தால் நாங்கள் வந்து
தொழிற்படைன்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து முக்கியமான ஒரு குறிகாட்டி வந்து இந்த தொழிற்படையில் வந்து தொழிற்படை பங்கேற்பு விகிதம். அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து தொழிற்படை பங்கேற்பு விகிதம் எவ்வாறு இருக்குதுன்னு சொல்லி கணிப்பிடுறது வந்து பொதுவாக காணப்படுகிறது. அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொழிற்படை பங்கேற்பு விகிதம் எவ்வாறு கணிக்கப்படுதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் திரையை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு சமன்பாடு காட்டப்பட்டிருக்குது. அதாவது வந்து 15 வயதுக்கு மேற்பட்ட குடித்தொகை நான் சொல்லியிருந்தேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது 15 வயது, வேலை செய்யும் வயதுன்றது 15 வயதுக்கு மேற்பட்ட குடித்தொகையை தான் கருதுது. அப்போ நாங்கள் தொழிற்படை பங்கேற்பு விகிதத்தை பார்க்கல, தொழிற்படையை வந்து நாங்கள் 15 வயதுக்கு மேற்பட்ட குடித்தொகையால் வகுத்து 100ஆல் பெருக்கைக்குள்ளே எங்களுக்கு அந்த தொழிற்படை பங்கேற்பு விகிதம் கிடைக்கும். அப்போ இலங்கையை பார்த்தோம், இலங்கையில் வந்து 2020ஆம் ஆண்டு பார்த்தோம்னா இலங்கையில் தொழிற்படை பங்கேற்பு விகிதம் வந்து 2020 வந்து 50.6% காணப்படுது. அப்போ இந்த 50.6%க்கு ஆண்கள் எவ்வளவு பங்களிச்சிருக்கணும், பெண்கள் எவ்வளவு பங்களிச்சிருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஆண்கள் வந்து 71.9%, பெண்கள் வந்து 32.1% தொழிற்படையில் பங்கேற்பு செய்திருக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் கேட்டீங்க தொழிலின்மை போன்றவற்றை குறிப்பிட சொல்லி. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொழிலின்மை என்றது என்னென்று பார்ப்போம். தொழில்நிலை என்றது ஒரு நபர் சம்பளம் அல்லது பிற பொருளாதார நன்மைகள் அடிப்படையில் உற்பத்தி பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுற நடவடிக்கையை தான் நாங்கள் தொழில்நிலை என்று சொல்லி குறிப்பிடுவோம். அப்போ இதில் முக்கியமானது என்னென்னா, ஒரு நபர் வந்து சம்பள அடிப்படையில் அல்லாட்டி பொருளாதார நன்மைகள் அடிப்படையில் உற்பத்தி பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பாராக இருந்தால் அதை நாங்கள் தொழில்நிலை என்று சொல்லி குறிப்பிடுவோம். அடுத்தது வந்து தொழிலின்மை என்னென்று பார்த்தோம்னா, ஒரு நபர் சம்பளம் அல்லது பிற பொருளாதார நன்மைகளை பெறும் அடிப்படையில் உற்பத்தி பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை இழக்கிற நிலையை வந்து நாங்கள் தொழிலின்மை என்று சொல்லுவோம். சில நேரம் அதை நாங்கள் வேலையின்மை என்று சொல்லியும் குறிப்பிடலாம். அப்போ நாங்கள் தொழில்நிலை விகிதம் தொழிலின்மை விகிதம் எப்படி இருக்குது இலங்கையில்னு சொல்லி பார்ப்போம். அவ்வாறு கணிக்கப்படுதுன்னு சொல்லியும் நாங்கள் இப்போ பார்ப்போம். இப்போ தொழில்நிலை விகிதம் என்று சொல்லி சொன்னால், தொழில்நிலையில் உள்ள மக்கள் தொகை, அதாவது வந்து நாங்கள் பார்த்தோன்னாங்க தொழிற்படையில் தொழில் செய்கிறாக்கள் இருப்பினம், தொழில் இல்லாதாக்கள் இருப்பினம். அப்போ அந்த தொழிற்படையில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மக்கள் தொகையை வந்து தொழிற்படையால் வகுத்து 100ஆல் பெருக்கினம் என்று சொன்னால் எங்களுக்கு தொழில்நிலை விகிதம் கிடைக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2020ஆம் ஆண்டில் வந்து இந்த தொழில்நிலை விகிதம் வந்து 94.5% இருக்குது. அதே மாதிரி தொழிலின்மை விகிதம் எவ்வாறு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த சமன்பாடு காட்டப்பட்டிருக்குது. தொழிலின்மை விகிதம் என்றது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம், தொழிற்படையில் தொழில் இல்லாத மக்களும் இருப்பினம், தொழில் செய்கிற மக்களும் இருப்பினம். அப்போ தொழிலற்ற மக்களை தொழிற்படையால் வகுத்து, அதாவது தொழிலற்ற மக்கள் என்றது தொழிற்படைக்குள்ளே இருக்கக்கூடிய தொழிலற்ற மக்கள், தொழிற்படைக்கு வெளியிலே அல்ல, தொழிற்படைக்குள்ளே இருக்கக்கூடிய தொழிலற்ற மக்களை வந்து தொழிற்படையால் வகுத்து 100ஆல் பெருக்கைக்குள்ளே எங்களுக்கு தொழிலின்மை விகிதம் கிடைக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2020ஆம் ஆண்டு தொழிலின்மை விகிதம், அதாவது வேலையின்மை விகிதம் வந்து 5.5% காணப்படுது. இப்போ நீங்கள் திரையில் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ திரையில் வந்து நாங்கள் தொழிலின்மை விகிதத்தின் போக்கை வந்து காட்டியிருக்கிறோம். இப்போ 2013ஆம் ஆண்டுலேருந்து 2020ஆம் ஆண்டு வரை காட்டப்பட்டிருக்குது. இப்போ பார்த்தோம்னா இந்த அட்டவணையில் இந்த சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் 2017ஆம் ஆண்டுலேருந்து தொடர்ச்சியாக இலங்கையின் தொழிலின்மை விகிதம் ஒரு அதிகரித்த போக்கை காணலாம். இப்போ 4.2 இருந்து கிட்டத்தட்ட இப்போ 5.5% வரை இப்போ அதிகரிச்சிருக்கிறத நாங்கள் காணலாம். நன்றி அந்த தெளிவான விளக்கத்துக்கு. அண்மை காலத்தில் வந்து இந்த தொழிற்படை புள்ளி விவரங்களை பொறுத்தவரையில் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற கீழுழைப்பு வந்து மிகவும் கரிசனைக்குரிய விஷயமாக காணப்படுகிறது. எனவே அந்த வகையில் கீழுழைப்பு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. கீழுழைப்பு என்பது வந்து என்ன, அது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதன் காரணமாக கீழுழைப்பு காரணமாக ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன என்றதை பற்றி எங்களுக்கு விளக்கம் அளிக்க முடியுமா? ஆமாம் மம்மி, நாங்கள் இப்போ தொழிற்படையை பற்றி பார்த்தோம். இப்போ தொழிலின்மை, தொழில் இருக்கிற விடயங்களை பார்த்தோம். இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு பதம் இருக்குது, கீழுழைப்புன்னு சொல்லுவோம், இல்லாட்டி குறை உழைப்புன்னு சொல்லியும் சில நேரம் குறிப்பிடுவினோம். அப்போ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், கீழுழைப்பு என்பது ஒரு
ஒரு ஒரு ஒரு நபருக்கு வந்து அவர் தகுதி மற்றும் அனுபவத்துக்கு ஏற்ப கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்காமல் அதற்கு குறைவான வேலையில் அவர் ஈடுபடுவாராக இருந்தால் அதை நாங்கள் கீழ் உழைப்புன்னு சொல்லி குறிப்பிடுவோம். இப்போ உதாரணமாக சொல்கிறதுண்டா அவர் ஒரு நல்ல குவாலிஃபைடான ஆள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கு நல்ல வேலை சம்பந்தமான அனுபவம் இருக்குது, ஆனால் அவர் அந்த அனுபவத்துக்கேற்ற வேலை அவருக்கு கிடைக்கல. அப்போ அவரால் தொடர்ச்சியாக வேலை இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ அவர் ஏதோ ஒரு தனக்கு கிடைச்ச வேலையை செய்வார் போய், அதாவது அவருக்கு தகுதி அனுபவம் என்பவற்றுக்கு கிடைக்க வேண்டிய வேலைக்கு குறைவான வேலையில் அவர் ஈடுபடும் போது அதை நாங்கள் கீழ் உழைப்புன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அதுக்கு அதே அவ்வாறு ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், தொழிலாளர் தகுதி மற்றும் தொழிலாளர் சந்தை தேவைகளுக்கு பொருத்தமில்லாத தன்மை. இப்போ நாங்கள் பார்த்தோம், ஒரு உதாரணமாக பார்க்குறதுன்னு சொன்னால், எங்களுக்கு இப்போ உதாரணமாக ஒரு ஒரு தொழில்நுட்ப ரீதியான தொழில்நுட்பத்தில் பரிச்சயம் மிக்க அல்லாட்டி நல்ல கல்வித்தகமையுடைய ஒரு ஆள் வந்து அவர் இருக்கிறார். அவருக்கு வந்து இப்போ தொழில்நுட்பத்துறையில் வந்து வேலைவாய்ப்பும் இல்லை, ஃபுல்லாக நிரம்பிட்டு வந்து வச்சுக்கொண்டோம்னு சொன்னால், இப்போ கணக்கியல் துறை அல்லாட்டி கணக்கியல் துறையில் வேலைவாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் என்ன செய்வார், தன்னிடம் இருக்கிற தகுதி மற்றும் அனுபவத்தை கொண்டு வந்து கணக்கியல் துறையில் காட்டி வேலையை பெற முடியாது, அவற்றை தகுதிக்கு பெற முடியாது. என்னென்னு சொன்னால் அவர் செய்திருக்கிற வந்து தொழில்நுட்பத்துறையில். அப்போ இந்த கணக்கியல் துறைக்கு அவர் வரைக்குள்ள அவர் ஒரு கீழ்மட்ட வேலையை தான் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அந்த தொழிலாளர் தகுதியும் தொழிற்சந்தையில் இருக்கக்கூடிய தொழில் இதுவும் வந்து பொருத்தமில்லாத தன்மை வந்து மிக முக்கியமானது. அடுத்த வந்து தொழில்நுட்ப மாற்றங்கள். இப்போ தொடர்ச்சியாக பார்த்தோம்னா தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து அதிகரித்து கொண்டு போகுது. அப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரிப்பால் மனித வளங்களை பயன்படுத்துறதை விட இயந்திரங்களை பயன்படுத்துறது வந்து இலகுவானதும் செலவு குறைந்ததுமாக இருக்கக்குள்ள அவர்கள் வந்து இந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக இயந்திரங்களை பயன்படுத்தி வேலை செய்வதற்கு தற்போது முன்னுரிமை அளிக்கப்படுது. இதால் வந்து வேலை இழக்கிறார்கள் அனுபவம் மிக்க நபர்கள் வந்து வேறு வேலைகளுக்கு தங்களுக்கு ஒரு சிறிய தங்களோட அனுபவத்துக்கு இல்லாத அனுபவத்துக்கு உடைய வேலை இல்லாத வேறு வேலைகளுக்கு செல்ல வேண்டிய தேவை வருவதாலேயும் இந்த கீழுழைப்பு ஏற்படுது. அடுத்த வந்து பொருளாதார வளர்ச்சியை விட தொழிலாளர்கள வளர்ச்சி வீதம் வந்து அதிகமாக இருக்கிறது. ஒரு நாட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சி வீதம் எவ்வளவு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு தான் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும். ஆனால் அப்போ பொருளாதார வளர்ச்சி வீதம் குறைவாக இருக்கக்குள்ள தொழிலாளர் வளர்ச்சி வீதம் அதிகமாக இருக்கும் போதும் இந்த கீழுழைப்பு நிலைமை என்றதும் ஏற்படும். அதே நேரம் வேலையின்மையும் அதால் ஏற்படும். அடுத்தது வந்து வேலைக்கு அதிகமாக ஊழியர்களை நியமித்து, இப்போ ஒரே பொசிஷனுக்கு இப்போ ஒரு இடம் தான் இருக்குது வேலை கண்டா அதுக்கு 2-3 பேரை நியமிக்கிறது. அவ்வாறு நியமிக்கக்குள்ளேயும் ஒரு ஆள் தான் அந்த வேலையை செய்யலாம். இப்போ மற்ற 2 பேரும் வந்து வேறு வேலைகளை செய்ய வேண்டிய நிலைமை வருது. அப்போ அங்கேயும் ஒரு கீழுழைப்பு நிலைமை இருக்குது. அடுத்தது வந்து இந்த கீழுழைப்பால் என்ன நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு தொழிலாளர் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும். ஏனென்றால் அவர் வந்து அவர தகுதிக்குரிய வேலையை செய்யக்குள்ள மிக திறன் கூடின வெளியீடுகளை அவர் வெளியிடுவார். ஆனால் தகுதிக்கு குறைஞ்ச வேலையை செய்யக்குள்ள அவர் வந்து வேலை திறன் வந்து குறைஞ்சி அந்த உற்பத்தி திறன் வந்து அவருக்கு அங்கே குறைவடையும். அதே மாதிரி உற்பத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சியும் குறைவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வடிவாகவே தெரியும், இப்போ அவர் உற்பத்தி திறன் குறையக்குள்ள உற்பத்தி குறையக்குள்ள பொருளாதார வளர்ச்சியும் வந்து குறைவடைகிற நிலைமை அங்கு நார்மலாகவே ஏற்படும். அடுத்தது வந்து உழைப்பு விரயம். இப்போ அவர் வந்து ஒரு 5 மணித்தியாலம் அல்லது 8 மணித்தியாலம் வேலை செய்கிறேன்னா அந்த 8 மணித்தியாலத்தையும் அவர் அனுபவத்துக்குரிய வேலையில் ஈடுபட்டிருந்தால் மிக அதிகமான உற்பத்தி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் அவருக்கு குறைந்த வேலையில் ஈடுபடக்குள்ள அங்கே ஒரு உழைப்பு விரயம் என்று சொல்லி ஏற்படுது. அடுத்தது அதிகரித்து வரும். இப்போ கீழுழைப்பால் அப்போ அவருக்கு தேவையான அளவு அவருக்கு தகுதியான வேலையை கிடைக்கக்குள்ள அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் அதிகமாக இருக்கும். அதே நேரம் அவர் கீழுழைப்பில் ஈடுபடக்குள்ள அவருக்குரிய வருமானம் குறைவடைஞ்சு அவருக்கு அங்கே வறுமை நிலைமை ஒன்று தோற்றுவிக்கப்படும். அப்புறம் வந்து வருமான பகிர்வில் ஏற்றத்தாழ்வு நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். வருமான பகிர்வுன்றது மிக முக்கியமானது. அந்த வருமான பகிர்வும் இந்த கீழுழைப்பின் காரணமாக ஏற்றத்தாழ்வு மிக கூடியதாக அதிகரிக்குது. நேரம் நாங்கள் இந்த கீழுழைப்பு என்றால் என்னன்றதை பற்றியும் அது தொடர்பான விவரங்களையும் நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக அண்மை காலத்தில் இந்த தொழில்நிலை தொழிற்படை சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்களை பற்றி எங்களுக்கு கூற முடியுமா? நாங்கள் இப்போ பார்த்துருக்குறோம். இப்போ தொழிற்படை என்னென்னு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி
தொழிலின்மை தொழில் தன்மைகளை பார்த்துருக்குறோம். அதே நேரம் நாங்கள் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் குறிப்பு சொல்லக்கூடிய கீழுழைப்பையும் பார்த்துருக்குறோம். இப்போ இலங்கையில் அது அந்த அந்த நிலைமைகள் எவ்வாறு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்கள் ஏற்கனவே தொழிற்படையிலையும் பார்த்துருக்குறோம். இப்போ தொழிற்படை இந்த அளவு இலங்கையில் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2019ஆம் ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட 8.592 மில்லியன் சனத்தொகை வந்து தொழிற்படையாக காணப்பட்டது. ஆனால் இப்போ அந்த சனத்தொகையை பார்த்தோம்னு சொன்னால் 2020 வந்து தொழிற்படை வந்து 8.467 மில்லியனாக குறைவடைஞ்சிருக்கு. இப்போ ஒரு குறைந்த போக்கு தான். இப்போ நார்மலாக பார்த்தோம்னா தொழிற்படை வந்து சாதாரணமாக இனிய நாடுகளை பார்த்தோம்னா ஒரு குடித்தொகையின் வளர்ச்சிக்கு ஏற்ப தொழிற்படையும் அதிகரிக்கணும். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2019ஆம் ஆண்டோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இந்த தொழிற்படையானது வந்து ஒரு வீழ்ச்சித்தன்மையை காட்டுறதை பார்ப்போம். அப்போ அந்த தொழிற்படையின் அளவு வந்து 8.5 மில்லியன்லேருந்து கிட்டத்தட்ட 8.4 மில்லியனாக சிறிய அளவிலாக குறைவடைஞ்சிருக்கிறத நாங்கள் இங்கே நோக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அந்த தொழிற்படை விகிதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா நாங்கள் பார்த்தோம். அந்த முதல் தொழிற்படையண்ட என்னென்று பார்க்கக்குள்ள நாங்கள் பார்த்துருக்கோம். 2020ஆம் ஆண்டில் வந்து தொழிற்படையின் பங்கேற்பு விகிதம் வந்து 50.6% இருந்தது. ஆனால் 2019 அந்த பங்கேற்பு விகிதம் எவ்வாறு இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா 52.3% தொழிற்படையின் பங்கேற்பு விகிதம் இருந்திருக்குது. இப்போ தொழிற்படையின் பங்கேற்பு விகிதம் வந்து 2019ஆம் ஆண்டோட நாங்கள் ஒப்பீடு செய்யக்குள்ள வந்து இந்த தொழிற்படையின் பங்கேற்பு விகிதம் ஒரு குறைவடைந்திருக்கிற நிலைமையை காட்டுறதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் தொழிற்படையை பார்க்கக்குள்ளேயும் நாங்கள் அது குறைவடைந்திருக்கிற நிலைமையை தான் பார்த்து நாங்கள் அதே மாதிரி இந்த தொழிற்படை பங்கேற்பு விகிதமும் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கிற நிலைமையை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து இந்த புள்ளி விவரங்களில் வந்து நாங்கள் பொருளாதார ரீதியில் நாங்கள் பார்த்துருக்குறோம். பொருளாதார ரீதியில் செயற்பாட்டில் இல்லாத குடித்தொகை இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் தொழிற்படை என்று சொன்னால் பொருளாதார ரீதியில் வந்து செயற்பாட்டில் உள்ள குடித்தொகையை தான் நாங்கள் தொழிற்படைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பொருளாதார ரீதியில் வந்து செயற்பாட்டில் இல்லாத குடித்தொகையின் அளவு எவ்வளவு இருக்குது இலங்கையிலேன்னு சொல்லி பார்த்தோம்னா இலங்கை பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டில் அது வந்து 8.273 மில்லியன் சனத்தொகையாக இருந்தது. 2020 இருக்குது. அது 2019ஆம் ஆண்டில் எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால் 7.832 மில்லியனாக காணப்பட்ட சனத்தொகை வந்து 2020 வந்து கிட்டத்தட்ட 8.273 மில்லியனாக அதிகரிச்சிருக்கிற போக்கை நாங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் பார்த்தோம் தொழிற்படை சனத்தொகை வந்து ஒரு 2020ஆம் ஆண்டில் வீழ்ச்சித்தன்மை இருக்கிறத பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தொழில் ரீதியாக செயற்பாட்டில் இல்லாத குடித்தொகை வந்து 2020 வந்து அதிகரிச்சிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து தொழில் புரிவோர் குடித்தொகை. அதாவது வந்து இப்போ தொழிற்படையில் வந்து 2 விதமான குடித்தொகை இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து தொழில் புரிவோர் குடித்தொகை மற்றும் தொழிலற்ற குடித்தொகை. அதை தான் நாங்கள் வேலையின்மை விகிதம் தொழிலின்மை விகிதம் மற்றும் வேலையின்மை விகிதம் என்று சொல்லி பார்த்தனாங்க. அப்போ அந்த தொழில் புரிவோர் குடித்தொகை இலங்கையில் எவ்வளவு இருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2019ஆம் ஆண்டில் தொழில் புரிவோர் குடித்தொகையானது கிட்டத்தட்ட 8.181 அதாவது வந்து 8.181 மில்லியன் குடித்தொகை வந்து தொழில் புரிவோர் குடித்தொகையாக இருந்திருக்குது. 2020 இது வந்து 7.99 மில்லியன் குடித்தொகையாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற ஒரு போக்கை காணலாம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இப்போ தொழில் புரிகிற குடித்தொகை வந்து 2009 ஒப்படைக்குள்ள 2019 ஒப்படைக்குள்ள 2020 வந்து ஒரு வீழ்ச்சி அடைந்த போக்கை காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன் இந்த வீழ்ச்சித்தன்மை இதில் இருந்திருக்கும் என்று அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ அதில் வந்து முக்கியமாக நாங்கள் இந்த தற்போதைய கொரோனா நிலைமை காரணமாக பல நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்திகளை இடைநிறுத்தி இருந்தது. அதே நேரம் பல தொழில்கள் இடைநிறுத்தப்பட்டது. அல்லாட்டி ஆட்கள் அதாவது செலவு குறைப்பு என்று சொல்லி ஆட்கள் குறைக்கப்பட்டது போன்ற நடவடிக்கைகளால் பலர் வந்து வேலை இழந்திருக்கிற நிலைமை வந்து 2020 ஏற்பட்டிருக்குது. அப்போ அதன் காரணமாகவும் அதற்கு மேலதிகமாக வேறு காரணங்களும் இருக்கும். அப்போ அந்த காரணங்களால் இந்த தொழில் புரிவோர் குடித்தொகையை வந்து இலங்கை பொருளாதாரத்தில் வீழ்ச்சி
வீழ்ச்சி அடைந்திருக்கு. அது கிட்டத்தட்ட உலக பொருளாதாரங்கள்லேயும் அவ்வாறு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் தொழிலின்மை விகிதம். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் 5.5 வீதம். இப்போ அது 4.8 5.5 வீதமாக அதிகரித்து நாங்கள் அந்த சார்ட்லேயே பார்த்துருந்தாங்க. அப்போ அந்த தொழிலின்மை விகிதம் தொடர்ச்சியாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து வருது. இப்போ இந்த கோவிட் பிரச்சனை காரணமாக மட்டுமல்லாமல் அதற்கு முன்பிருந்தே இலங்கையில் இந்த தொழிலின்மை விகிதமானது சிறிது சிறிதாக அதிகரித்து வார தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். வெளிநாட்டில் தொழில் புரிவும் தொழில் வாய்ப்புக்கான புறப்பாடுகள். இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும், இந்த நாங்கள் காரணி வருமானம் பாக்கைகளை பார்த்தோம். வெளிநாடுகளில் எங்களோட நாட்டு பிரஜைகள் வெளிநாடுகளில் இருந்து அவர்கள் செய்த உற்பத்திக்காக பெற்றுக்கொண்ட வருமானத்தை இலங்கைக்கு அனுப்புகிற நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்தோம். அவ்வாறு வெளிநாட்டுக்கு தொழில் வாய்ப்புக்காக செல்கின்ற மக்கள்ன்ற தொகை எவ்வாறு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 2019ஆம் ஆண்டில் அது 2,03,087 காணப்பட்ட அந்த சனத்தொகை கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டில் 53,713 வீழ்ச்சி அடைந்திருக்கு. பாரிய ஒரு வீழ்ச்சி தன்மையை நீங்கள் இதில் விட்டு நோக்கலாம். என்னென்னு சொன்னால் 2020 நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கொரோனா பிரச்சனை காரணமாக வெளிநாடுகளில் இருந்த பலரும் வேலை இழந்திருக்கணும். அதால் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பி இருக்கணும். அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக செல்வதற்கான முறைமையும் வீழ்ச்சி அடைந்திருக்கு. அப்போ அதன் காரணமாகத்தான் 2019 கிட்டத்தட்ட 2,03,087 காணப்பட்ட இந்த வெளிநாட்டுக்கான புறப்பாடுகள் 2020ஆம் ஆண்டில் மிக வீழ்ச்சி அடைந்து 53,000 கிட்டத்தட்ட 4 ஒரு பங்காக வீழ்ச்சி அடைந்திருக்குது. அப்போ 53,713 புறப்பாடுகளாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் இன்றைய இந்த கலந்துரையாடலுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை மிகவும் சிறப்பான முறையில் எங்களுக்கு விளக்கி சொல்லியதற்காக இலங்கை மத்திய வங்கியின் நிதி திணைக்களத்தின் மூத்த கணக்காளர் திரு எஸ். பிரபாகர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த முறை உயர்தர கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.